லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணி, நீங்க மறுபடியும் தப்பு பண்றீங்க. அன்னைக்கு இப்படிதான் மித்ராவுக்கும் வினய்க்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட என் பேச்ச நம்பவே இல்ல. கடைசியில என்ன நடந்துச்சு? நான் சொன்னது தானே நடந்துச்சு. அண்ணி, இப்பவும் நான் சொல்றேன், மாப்பிள்ளைக்கு மித்ரா மேல ஒரு கண்ணு இருக்கு. அவர் ஏதோ ஒரு சபலத்துல அந்த மித்ரா பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. நாகு, அண்ணி, இத பாருங்க, நான் சொல்ற விஷயத்த உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வேற வழியே இல்லையே. உண்மை எப்பவுமே கசக்கதானே செய்யுது. அண்ணி, நான் ஏதோ மாப்பிள்ளைய குத்த சொல்றதுக்காக இதையெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லல. வீட்ல நடக்கிற விஷயம் பெரிய மனுஷன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் வந்து உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். மாப்பிள்ளையும் ஆம்பளை தானே, அவருக்கும் ஆசா பாசம்லாம் இருக்கதானே செய்யும். அதுவும் இல்லாம சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருந்த மாப்பிள்ளைய மித்ராவை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவர் மனசுல ஆசைய வளர்த்தது நீங்க தானே. இப்ப அந்த ஆசை அப்படியே வளர்ந்த ஆலமரம் மாதிரி நிக்குது. அண்ணி, தப்பெல்லாம் மாப்பிள்ளை மேல இல்ல, உங்க மேலதான். சரி, இந்த மாப்பிள்ளை தான் அவளை சுத்தி சுத்தி வராருன்னா அவளுக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? தனக்கு தான் கல்யாணமாகி புருஷன் குழந்தைன்னு பக்கத்திலே இருக்காங்களே அப்படின்னு அவ கொஞ்சமாவது நினைச்சிருந்தானா இன்னொரு ஆம்பளை தன்னை நெருங்கி வரதுக்கு அவ அலோ பண்ணிருப்பாளா? இவ எப்படி இருக்கா? இவளும் பதிலுக்கு அப்படியே இழிச்சுக்கிட்டே மாப்பிள்ளை கூட நிக்கிறா. நாகு, நீ தப்பா பேசிக்கிட்டு இருக்கிற. கார்த்திக் மேல குத்தம் சொன்ன, அத கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா மித்ரா மேல குத்தம் சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். மித்ரா யாரு, அவ எப்படிப்பட்டவன்னு நீ எனக்கு சொல்ல வேண்டாம் சொல்லிட்ட. எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். நீ இனிமே மித்ராவை பத்தி தப்பா பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான் உனக்கு. அண்ணி, இத பாருங்க, நான் எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். அத கேக்குறதும் கேட்காததும் உங்களோட விருப்பம். இத பாருங்க, நீ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எதையும் நீங்க நம்பினதே இல்ல. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு? நான் சொன்னது தானே நடந்துச்சு. அண்ணி, இப்பவும் நான் சொல்றேன், மாப்பிள்ள தப்பான எண்ணத்தோட தான் மித்ரா கூட பழகிட்டு இருக்காரு. இத நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். நல்லா யோசிங்க. அசிங்கமா இருக்கு இதையெல்லாம் யோசிக்கும் போது. நல்லா யோசிங்க. யாரோ எக்கேடோ கெட்டு போங்க. கார்த்தியோட விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சேன். ஆனா நாக்கு கூட தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா கூடி சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். கார்த்திக் தப்பான வழியில போய்கிட்டு இருக்கான். அத நாம தான் தடுத்து நிறுத்தி ஆகணும். 2 பேருமே நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் தான் நிக்கிறாங்க. இவங்க கிட்ட போய் நீதி நியாயம்லாம் பேசுறது சரியா வராது. இந்த குடும்பத்துல என் பேச்சை கேட்குற ஒரே ஒரு ஆளு மித்ரா மட்டும்தான். நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் மித்ராவை சுத்தி தான் நடக்குது. அதனால அவளை வச்சுதான் இதை பிரச்சனை இல்லாம முடிக்கணும். ஊருக்கு போய் இறங்கினதும் மித்ராவையும் வினையும் உடனடியா சென்னைக்கு அனுப்பி ஆகணும். அப்படி பண்ணாதான் கார்த்திக் அடங்குவான். ஆனா அதுக்கு முன்னாடி கார்த்திக் கிட்ட போய் எதுவா இருந்தாலும் ஊருக்கு போய் பேசிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாரு, வந்த இடத்துல எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவோம். கார்த்திக், 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 கார்த்திக். என்ன கதவு திறந்து கிடக்கு?
எங்க போனான்னு தெரியலையே. என்ன போட்டோ? இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி மண்ணை போட்டு மூடிடலான்னு பார்த்தா இந்த கார்த்திக் ஊருக்கே தெரியற மாதிரி வினயோட போட்டோவை கட் பண்ணிட்டு மித்ரா கூட இவன் போட்டோவை சேர்த்து வச்சிருக்கா. கடவுளே, கோயில்ல படையலும் பூஜையும் முடிஞ்சதும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அம்மா, நான் சொன்ன மாதிரி பொங்கல் வைக்க தேவையான பொருள்லாம் சேகரிச்சு கொண்டு வந்துட்டீங்களா? எதுவும் குத்தம் குறணும் ஒண்ணும் இல்லையே? அப்படி ஏதாவது இருந்தா சாமி குத்தம் ஆயிடுமா? அப்புறம் உங்க வேண்டுதல் பலிக்காம போயிடும். சாமி, நீங்க சொன்னதை நாங்க மீறுவோமா? எல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே ஒண்ணு விடாம கொண்டு வந்திருக்கோம். அடுப்புல இருந்து தண்ணி வரைக்கும் எல்லாமே இருக்கு. சாமி உத்தரவு கொடுத்தா நாங்க பொங்கல் வச்சிருவோம். சாமி தான் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாச்சே. இந்த கோயிலோட ஈசான மூலையில அடுப்பை தயார் பண்ணி வச்சுட்டு சொல்லுங்க. சாமிக்கு தீபாராதனை காட்டி முடிச்சிட்டு அடுப்பை பத்த வச்சிடலாம். சரிங்க சாமி. நீங்க ஆக வேண்டியதை பாருங்கம்மா, நான் பூஜையை முடிச்சிட்டு வரேன். வாங்கப்பா போலாம். போலாமா? வாங்க. வாங்க. போலாம். மித்ரா, எல்லாம் ரெடி தானம்மா? நாம எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து அப்புறம் ஆரம்பிக்கலாம். முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். வா, வாங்க வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போலாம். சரிம்மா. வாமா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி. வாமா. வாங்கம்மா, வாங்க வாங்க. என்னங்க சாமி? கொடுங்கம்மா. ஓம் சக்தி. தொட்டு கும்பிடுமா. தடங்கள் எதுவும் இல்லாம நல்லபடியா பொங்கல் வச்சு படையல் போடணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிங்க. சரிங்க சாமி. பொங்கல் வச்சு படையல் போடுற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வராம இருக்கணுமா? எந்த பிரச்சனையும் இல்லாம நீ தான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். எல்லாரும் பொங்கல் வைக்கிற இடத்துல இருங்க. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கற்பூரம் எடுத்துட்டு வரேன். சரிங்க சாமி. வாங்க பண்ணாம போலாம்.
2 பேரும் கற்பூரத்தை வாங்கி அடுப்பை மூட்டுங்க. இந்தாங்க வாங்கிக்கிங்க. பாருங்க. பதம் சரியா இருக்குமா? பானை இறக்கி வச்சிடலாம். அம்மா, நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பானை இறக்கி வைங்க. பூப்பா வினய். அம்மா, சாமியோட ஆசீர்வாதத்தால நல்லபடியா பொங்கல் வச்சாச்சு. நல்ல நேரம் ஆரம்பிச்சதும் படையல் போட்டுடலாமா? சரிங்க சாமி, அப்படியே பண்ணிடுவோம். நல்லதுமா. போன் பேசுறியா? பேசு பேசு. இன்னியோட உன் கதைக்கு நான் கிளைமேக்ஸ் வைக்கிறேன்டா. நான் கூப்பிடுறேன். என்ன வினய், பிஸியா இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் வினய் என் மேல கோவமாவே இருக்கீங்க? என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. சரி சரி, அந்த விஷயத்தை அப்புறமா பேசிக்கலாம். நீங்க என் கூட கொஞ்சம் வரீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எதுவாக இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. இல்லை வினய், இதெல்லாம் இங்க பேசுற விஷயமே இல்லை வினய். நீங்க வாங்க. சரி, நேற்று நைட்டு நான் நடந்துக்கிட்டது தப்பு தான். அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன். நீங்களும் என்ன அடிச்சிட்டீங்களே, இன்னும் ஏன் என் மேல கோவமாவே இருக்கீங்க? சாரி வினய். கொஞ்சம் என் கூட வாங்க வினய். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு. இவன் ஒரு விஷயமும் நம்மகிட்ட சொல்ல போறதில்ல. சும்மா வம்பலுக்கு தான் கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். இவனால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த நேரத்தில் இவன் நம்ம கண் பார்வையில் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இன்னும் என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? நீ போ, நான் வரேன். வெரி குட், வாங்க. விக்ரம், தானியா. அங்கிள் சொல்லுங்க அங்கிள். டாடி என்ன கார்த்திக் சார் கூப்பிடுறாரு. நீங்க இங்க தனியா இருக்க வேண்டாம். நீங்க போய் காந்தி மதியம் கிட்ட இருங்க. சரியா? போங்க போங்க. ஓகே டாடி. வணக்கண்ணே. என்ன கணேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. முருகா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. இவரு வினய், வணக்கம் சார். எங்க ஃபேமிலி வணக்கம். ஃப்ரெண்ட். வணக்கம் சார். வணக்கம். எங்க வீட்டுக்கு டிரைவரா வந்தாரு. ஓ, இப்போ எங்க வீட்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. சரி சரி. இவங்க ஃபேமிலிக்காக தான் கோயில்ல பொங்கல் படையெல்லாம் போடுறோம். ஓ, நீங்கள் தான் பொங்கல் வச்சு படையல் போடுறதா வேண்டிக்கிட்டவங்களா? அது நான் வேண்டிக்கல. காந்திமதி அம்மா தான் வேண்டிக்கிட்டாங்க. ஓ, அப்படியா? ஓ, அப்ப நீங்க காந்திமதி அம்மாவுக்கும் கார்த்தி சாருக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லுங்க. கரெக்டா சொன்னேன். ஆமா, ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். முருகா, சாருக்கு ஏதாவது குடிக்க வாங்கிட்டு வா போ. சார், டீ காஃபி ஏதாவது சாப்பிடு. இல்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்க கேட்டதே அட. போதும். சார், நம்ம ஊருக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனா எப்படி? அதுவும் காந்திமதி அம்மா ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ்னு வேற சொன்னாரு. முருகா, டீ காபி மோரெல்லாம் எங்க போனாலும் குடிக்கலாம். சார் நம்ம ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு.
அவர் இங்க குடிக்கிறத கடைசி வரைக்கும் மறக்கவே கூடாது. அப்படி சிறப்பா பண்ணிடணும். நீ போய் கலையத்துல ஒரு பதநீர் வாங்கிட்டா போ. சரிண்ணா. என்னது பதனியா? ஆமாண்ணா, கேள்விப்பட்டது இல்லையா நீங்க? கணேஷ் எனக்கு தெரியும்பா, நம்ம தான் அடிக்கடி குடிச்சிருக்கோமே. வினய் தான் இதுக்கு முன்னாடி பதனி குடிச்சிருக்க மாட்டாரு, ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும் அவருக்கு. என்ன வினய், இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கீங்களா? சார் ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, முதல்ல அதை சொல்லுங்க. வினய் நீங்க பதனி குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க, வந்த விஷயம்லாம் அப்புறம் பேசுவோம். இல்லை சார், கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் குடிச்சதில்ல. சரி, இன்னைக்கு குடிச்சிட்டா போச்சு. இல்லைங்க, சொன்ன கேளுங்க, எனக்கு வேண்டாம். சாமி கும்பிட வந்திருக்கோம், இந்த நேரத்தில் போய் இதெல்லாம் குடிச்சிக்கிட்டு. சார், நாங்க ஒண்ணும் உங்களை கல்லு குடிக்க சொல்லல, பதநீர் தான் குடிக்க சொல்றோம். அது சர்பத்து மாதிரி தான் இருக்கும். பச்சை குழந்தையில இருந்து பல்லு போன கிழமை வரைக்கும் யாரு வேணா குடிக்கலாம், ஒண்ணும் பண்ணாது. அத குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு சுட்டு அப்படியே தணிச்சிடும். பாருங்க வினய். இந்தாங்கண்ணா. சாருக்கு குர்ரா. இந்தாங்கண்ணா. சார் இந்தாங்க. சார் ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ பதனி குடிக்க சொல்லி கம்பல் பண்ணுறீங்க. என்ன சார் பேசணும்? வினய், நம்ம இவங்க ஊருக்கு வந்திருக்கோம். அவங்க விருந்தோம்பல நம்ம வேண்டாம்னு சொன்னா அது அவங்களுக்கு மரியாதையா இருக்காது. குடிங்க வினய், ஒரு கிளாஸ் தானே, குடிச்சிட்டு போய் நம்ம வந்த விஷயத்த பேசுவோம். சரியா? குடிங்க சார். குடிங்க வினய், குடிங்க. குடிங்க சார். அட குடுப்பா, குடிச்சு பாருங்க. எப்படி சார் இருக்கு நம்ம ஊர் பதனி? நல்லா ருசியா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா இன்னொரு கப்பு குடிங்க. ஏய் முருகா, இன்னொரு கப் எடுத்துட்டு வாடா. வேண்டாங்க, போதும். சார் குடிங்க சார். நம்ம ஊர் மரத்துல வடிச்சது, கலப்படமே இல்லாத சுத்தமான பதனி. இந்த மாதிரி பதனிய நீங்க வேற எங்கேயுமே குடிக்க முடியாது. டேய் போய் எடுத்துட்டு வாடா. கப்ப கொடுங்க. இந்தாங்க. கொடுங்க சார். சூப்பர் டேஸ்ட் கணேசா, வயிறு முட்டை குடிக்கலாம் போல இருக்கு. இன்னொரு கப் எடுத்துட்டு வா போ. சாருக்கு அவருக்கும் தாயா போ. ஏய் முருகா, சீக்கிரம் போ. வினய் கொடுங்க, கிளாஸ் கொடுங்க. சீக்கிரமா வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன் சார். ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, அதை முதல்ல சொல்லுங்க சார். வினய், பதனி குடிச்சிட்டு நம்ம வந்த விஷயத்தை பத்தி பொறுமையா பேசுவோம். என்ன சொல்றீங்க? ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இது வந்துருச்சே சார், வாங்கிக்கோங்க வினய். சார் வாங்கிக்கோங்க. பிரதர், இன்னொரு கப் கிடைக்குமா? என்னது கிடைக்குமாவா? நீங்க போதுன்னு சொல்ற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். டேய் சாருக்கு அப்படியே கலையத்தோட எடுத்துட்டு வந்து குடுறா. இத கொண்டு வரணும். என்னது இது? அட குடிங்க சார் முதல்ல. அப்படியே கல்பாடிங்க. சார், என்னடா நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு பதநீர், அவருக்கு கல்லும் கொடுத்தாச்சு. டேய் நல்லா போதை ஏறும்ல கணேசா. சார் 2 மாத்திரை போட்டிருக்கேன். இப்ப அவர் குடிச்சது 2 ஃபுல் பாட்டில் பிராந்திக்கு சமம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் என்ன கதியாகிறாரு மட்டும் பாருங்க. இதை பாரு கணேசா, உன் வார்த்தையை மட்டும்தான் நான் நம்புறேன். நீ சொன்ன மாதிரி மட்டும் நடந்துச்சு, நான் நினைச்சதெல்லாம் ஈஸியா நடந்துரும். கணேசா, ஒரு முக்கியமான விஷயம், இந்த சம்பவம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? கணேசா, இந்தா இதை இப்போதைக்கு வச்சுக்கோ, மேற்கொண்டு என்னன்னு அப்புறம் பேசிக்கலாம். சரி சார். சரியா? ம்.
நீ கிளம்பு. வர. மித்ரா, நீ என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? பானையை தூக்கிட்டு வா.